கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த காணொலியை சந்திப்பதிலே மிக சந்தோஷம். இன்றைக்கு நாம் சுவிசேஷம் குறித்து சுவிசேஷம் எப்படி சொல்வது என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரசிக்கப்பட்ட எல்லாருக்கும் நான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சை நான் எப்படி சுவிசேஷம் மற்றவங்கிட்ட போய் சொல்லுது, எனக்கு இன்ட்ரடியூசிங் இல்லாமல் அறிமுகம் இல்லாத ஆட்களை போய் நான் சுவிசேஷம் எப்படி சொல்லுவது அப்படின்னு ஒரு தயக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அதை நாம் பிரசங்கிக்க தவறினால், சொல்ல தவறினால் நமக்கு ஐயோ. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு முன்பாக என்னை யார் அறிக்கை எடுக்கிறாங்களோ அவன் நான் பிதாக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாக அறிக்கை எடுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை யார் மறுதளிக்கிறாங்களோ அவன் நான் பிதாக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாக மறுதளிப்பேன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு தயக்கம், புதுசாக இருக்கவங்க, ரசிக்கப்படாதவங்க, இந்து பீப்புள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கிட்ட எப்படி நம்ம சுவிசேஷம் அறிவிப்பது என்பது. முதலாவதாக நீங்கள் போய் அவங்ககிட்ட அறிமுகமானாது இருக்கிறவங்கள முதல்ல அவங்களை அக்செப்ட் பண்ணுங்க. அவங்களை எப்படி கவனிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது பொதுவான காரியங்களை குறித்து பேசுங்க. பேசும்போது அப்படியே அவங்க சூழ்நிலை குறித்து சொல்ல வருவாங்க. அவங்க வாழ்க்கை நடந்த காரியங்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ஷேர் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களையும் சொல்ல ஆரம்பிங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை போய் சொல்லுங்கள். இப்போ இயேசுவை போய் சொல்லும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒரு வேளை அவங்க வேணாங்க அப்படின்ட்டாங்கன்னா அதோட விட்டுருங்க, பேசாதீங்க, விட்டுருங்க. அவங்க எனக்கு இயேசு பிடிக்குங்க, நாங்களும் அப்படி இருந்தோம், நாங்களும் சர்ச்சில் பட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மேற்கொண்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிங்க. எப்படின்னா, நான் இப்படி நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு ஏசப்பா உதவி செஞ்சார். அப்போ நீங்கள் எப்படி ஏசப்பா அவங்களை தெரிஞ்சாரோ, நீங்கள் ரசிக்கப்படுவதற்கு ஏசப்பா எப்படி உங்களை தெரிஞ்சு கொண்டாரோ அந்த அனுபவத்தை சாட்சியாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு, நாங்கள் இது மாதிரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம் பிரதர், உங்கள் எதுக்குன்னா உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணணுமா, உங்கள் தேவை தனிப்பட்ட காரியத்துக்கு எதனா ஜெபம் பண்ணணுமான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. அந்த தேவைக்காய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆத்மாவை எப்படியான கர்த்தர் என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். அவ்வளோதாங்க. இதுதான் சிம்பிளான விஷயம். இதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஆத்மாக்காக சொன்ன அந்த ஆத்மாக்காக தினந்தோறும் என்ன பண்ணணும், நம்ம சொல்லிட்டோம்னா நிர்வசரமாக இருக்கக்கூடாது. தினந்தோறும் ஜெபிக்கணும். கர்த்தர் நீங்கள் விதைச்சிங்க, அறுக்கத்துக்கு கர்த்தர் ஒருத்தர் வச்சிருப்பாரு, நீர்ப்பாச கர்த்தர் ஒருத்தர் இருப்பாரு, தேவன் அதை விளைய செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. மேலும் சத்தியங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.